அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி சந்திர கிரகணம் நிகழுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினத்தில் நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பொதுவாக கிரகங்கள் நகர்வு கிரகங்களினுடைய அமைப்பை வச்சு தான் ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு காலநிலைகளுக்கும் ஏற்றவாறு பலன்கள் ஜோதிட ரீதியாக 12 ராசிக்கும் கணிக்கப்படுகிறது. அதிலும் பார்த்தீங்கன்னா சில கிரகங்களினுடைய அமைப்பு, சேர்க்கை, கூட்டணி, பார்வைப்பு எதுவாக இருந்தாலும் அது குறிப்பிட்ட சில விசேஷ நாட்களில் இல்லை இந்த மாதிரி திதி நேரங்களில் இல்லை இந்த மாதிரி கிரகண நேரங்களில் ஏற்படுகிறது மாற்றங்கள் நிகழ்கிறது அப்படின்னா அதற்கு தனி மகத்துவம் இருக்கிறது. ஏன்னா அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது மற்ற காலங்களை காட்டிலும் அதிகபட்சமாக வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் நிகழவிருக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தின் போது ஏற்படக்கூடிய இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது. அது சில ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும், சில ராசிக்கு துரதிர்ஷ்டமாக இருக்கும், சில ராசிக்கு கலவையான நிலைகளாக இருக்கும். கிரகணம் அப்படின்னு சொன்னாலே மக்கள் மத்தியில் ஒரு விதமான பய உணர்வு ஏற்படுவது அப்படிங்கிறது சகஜமான ஒன்று தான். ஏன்னா இந்த கிரகணம் நம்மளுக்கு ஏதாவது தோஷத்தை ஏற்படுத்துமா, இல்லை என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள், பல சிந்தனைகள் எழும். அது மட்டும் இல்லாமல் கிரகண நேரத்தில் மக்கள் இயல்பாகவே மன ரீதியான சின்ன சின்ன இடைஞ்சல்களை எதிர்கொள்வாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்மறையான ஆற்றல், எதிர்மறையான தாக்கங்கள் அதிகபட்சமாக நிலவி இருக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த நேரத்தில் மக்கள் பதட்டமா, பரபரப்பா, சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறது, மந்த நிலையில் இருக்கிறது, ஒரு விதமான குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது, ஒரு விதமான அச்ச உணர்வு, எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத ஒரு சூழல், இந்த மாதிரியான பல உணர்வுகள் மூலமாக தாக்கப்படுவது உண்டு. அதனால தான் கிரகண நேரத்தில் எந்த வேலையும் செய்யக்கூடாது, அதிகமாக மாமிசத்தை உண்ணக்கூடாது, மாமிசத்தையே தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரகண நேரத்தில் ரொம்ப அமைதியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மௌன விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லுவாங்க. இதெல்லாம் கிரகணத்தினுடைய தாக்கத்தினால. அதுவே கிரகணங்கள் கிரகங்களில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஜோதிட ரீதியாக மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அது பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்மறையான ஆற்றலை தான் நமக்கு தரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது 12 ராசிக்காரர்களுக்கு உண்டான பலன்களை பார்த்துட்டு வரக்கூடிய பட்சத்தில் தற்போது கிழக்கு ராசிக்கு இந்த கிரகண நேரத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றம் என்ன மாதிரியான எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க அறவே தவிர்க்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள் மேற்கொண்டால் சாதகமாக இருக்கும், இப்படி நிறைய விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிரகங்கள் அப்படின்றது முக்கியமான ஒன்று ஜோதிட ரீதியாக. அந்த கிரகங்கள் கிரகண நேரத்தில் மாற்றம் அடைவது அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவில் விபரீதத்தை அதிகபட்சமாக ஏற்படுத்தும். அதாவது எதிர்மறையான பலன்களை அதிகபட்சமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் கிழக்கு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மோசமான காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்பட்டு உடல் தொந்தரவு கொடுக்கறது, மருத்துவமனை செல்வது, மருத்துவ செலவுகள் ஏற்படுறது, குடும்பத்தில் ஏதாவது யாருக்காவது உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது, இந்த மாதிரியான அடிக்கடியான சூழ்நிலைகள் அவ்வப்போது ஏற்பட்டு உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கலாம். அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் அலட்சியமோ கவனிப்பு இல்லாத ஒரு தன்மையோ இருக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஆரோக்கியத்தில் ஒரு சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்கிறீங்க, இல்லை திடீர் பயணங்கள், தொலைதூர பயணங்கள், இரவு நேர பயணங்கள், இந்த மாதிரி பயணங்கள் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா பயணங்களின் போது ரொம்ப உஷாராக இருங்க. எடுத்து செல்லக்கூடிய உடைமைகள் மட்டும் இல்லாமல் நீங்களும் கொஞ்சம் பாதுகாப்பான பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது
அவசியமான ஒன்று. ஏன்னா இந்த நேரத்தில் சின்ன சின்ன ரத்த காயம் இல்லை சிறு விபத்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்க பாருங்கள். அதே போல் வந்து சில பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிர்மாறாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் எதுவாக இருந்தாலும் வந்து அதை சமாளித்து தான் ஆகணும். அதற்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். எல்லா விஷயத்தையும் பொறுமையான அணுகுமுறையோடு அணுகுனீங்க அப்படின்னா அதற்குண்டான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. எடுத்தும் கவிழ்த்தும் அகலக்கால் வைக்கிறது, கடும் கோபத்தை வெளிப்படுத்துறது, விவாதத்தில் ஈடுபடுறது, தேவையில்லாத வார்த்தைகளை விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அடிக்கடி இந்த நேரத்தில் இருக்கத்தான் செய்யும். அதை நீங்கள் தவிர்க்க வேண்டியது முக்கியமான ஒன்று. நீங்கள் தவிர்த்தே ஆகணும் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறீங்க அப்படின்னும் சொல்லலாம். அதனால் கூடுமான வரைக்கும் இந்த காலகட்டத்தில் அதி எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது உழைப்பு அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற ஆதாயங்களும் தங்களுக்கு கிடைக்கலாம். அரசு பணிகளில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதுங்க. தாய் வழி உறவுகள் ஆதரவால் இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வந்துடும். செய்து வரக்கூடிய தொழில் முன்னேற்றம் அடைய வாய்ப்புகளும் இருக்கு. வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் முடிவிற்கு வந்துடும். வம்பு வழக்குகள் சாதகமாகலாம். அதே மாதிரி புதிய இடம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய தங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகவும் வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நேரத்தில் கணவன் மனைவிக்கு இடையில ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வருங்க. ஓரளவுக்கு பொருளாதார நிலையில் ஏற்ற தாழ்வுகள் இருக்க பெற்றாலும் உங்களுக்கு தேவையான வரவு, உங்களுக்கு திருப்திகரமான ஒரு வரவு கண்டிப்பாக இந்த நேரத்தில் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்றி விடுவீங்க. கடன்கள் அடைபடும் அப்படின்னாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறதுனால பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை செலுத்துறது நல்லது. பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் தலை காட்டலாம். அதனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்க பெறக்கூடிய ஒரு காலகட்டம். பணப்புழக்கம் அதிகரிக்க செய்தாலும் அதற்கு நிகரான செலவினங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருப்பது அவசியமாகிறது. எந்த ஒரு விஷயத்திலையுமே நிதானமாக செயல்பட்டு நினைச்சதை சாதித்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல உடல்நிலையில இருந்த பாதிப்புகளும் சற்று விலகவும் ஆரம்பிக்கலாம். உங்களை எதிர்த்தவர்களே தங்களிடம் வந்து சமாதானம் பேசக்கூடிய நிலை உருவாகும். வம்பு வழக்குகள் தங்களுக்கு சாதகமாக முடியவும் வாய்ப்புகள் இருக்கு. அரசியல்வாதிகள் செல்வாக்கு வந்து உயரவும் ஆரம்பிக்கலாம். சிலருக்கு புதிய சொத்து சேரும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய தங்களுடைய முயற்சிகளும் வெற்றியாகும். வேலையில் ஏற்பட்ட பிரச்சனை வழக்குகள் எல்லாமே ஒரு முடிவிற்கு வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு திறமைக்கு ஏற்ற வேலை கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகலாம். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். பணியில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் தடைபட்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. சிலர் பொறுத்த வரைக்கும் புதிய வீட்டில் பால் காய்ச்சுவாங்க. பிள்ளைக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே தங்களுக்கு வெற்றியாகவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. அதே மாதிரி விவசாயிகள் வேளாண்மையில் முழுமையான கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்க பெறும். வேலையின் காரணமாக வெளியூருக்கு சென்று வந்த நிலையும் மாற ஆரம்பிச்சிடும். கணவர் பிள்ளைகளுடன் வசிக்கக்கூடிய நிலை உருவாகலாம். சிறு வியாபாரிகளுக்கு ஆதாயம் அதிகரிக்க செய்யுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தைரியத்தையும் இயல்பாகவே கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் நீங்கள் அடைவீங்க அப்படின்னும் சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த காலம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பாராத பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் உருவாக வாய்ப்புகள் மற்றொரு புறம் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொள்ள பாருங்க. ஒரு சில நேரங்களில் பிள்ளைகளாலும் சில சங்கடங்களை எதிர்க்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. அதே சமயம் வந்து எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் தங்களுக்கு அது சாதகமாக மாறும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா தேவைக்கு ஏற்ற வருமானம் இருக்குங்க. ஓரளவுக்கு நீங்கள் நினைச்சது நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடைய வாய்ப்பு இருக்கிறது. பொன் பொருள் சேர்க்கை இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவிற்கு வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உயர ஆரம்பிக்குங்க.
புதிய முயற்சிகள் வெற்றியாகவும் வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கலாம். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும். தங்களுடைய செல்வாக்கு எல்லா இடத்துலையுமே உயரும். அரசியல்வாதிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடியும் நீங்கும். தலைமையின் ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. வயதானவர்களுக்கு உடல் பாதிப்பு விலகும். சுறுசுறுப்பாக நடைபோடவும் ஆரம்பிச்சிடுவீங்க. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்குங்க.